சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டசபை தொகுதிகள் வழங்கப்பட்ட நிலையில போட்டியிடும் தொகுதிகள் தொடர்பா திமுக காங்கிரஸ் இடையே சிக்கல் எழுந்துள்ளதா கூறப்படுது. திமுக விரும்பும் தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி தேர்வு செய்வதால் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவா பார்க்கலாம். சட்டசபை தேர்தல் பணிகள் சூடுபிடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் சம்பந்தமான பணிகளை கவனம் செலுத்திட்டு வராங்க. குறிப்பா சொல்ல போனா திமுக அதிமுக கட்சிகள் இப்ப தொகுதி பங்கீடு வேலைகள்ல தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க. திமுக தனது கூட்டணியில இருக்கும் பெரிய கட்சியான காங்கிரசுடன் பேச்சுவார்த்தையை வெற்றிகரமா நிறைவு செஞ்சிருக்கு. தொடர்ந்து காங்கிரஸ் அதிக இடங்களை கேட்டு முரண்டு பிடித்து வந்த நிலையில மூத்த நிர்வாகிகள் திமுகவோடு இணைந்து சட்டசபை தேர்தலை எதிர்கொள்வதில் உறுதியாயிருக்காங்க. இதையடுத்து திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டமன்ற தொகுதி மட்டும் இல்லாம ஒரு ராஜ்யசபா சீட்டும் வழங்கப்பட்டு ஒப்பந்தமும் கையெழுத்தாக இருக்கு. அதுக்கப்புறமா கூட்டணியில உள்ள பிற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையை நடத்தி வருது திமுக. அண்மையில சென்னை சத்தியமூர்த்தி பவன்ல காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து தேர்தல் பார்வையாளர் முகுல் வாஸ்னிக் மாநில நிர்வாகிகளோடு ஆலோசனையும் மேற்கொண்டாரு. இந்த ஆலோசனையில மேலிடை பொறுப்பாளர் கிரிஸ் ஜோடங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினாங்க. திமுக கூட்டணியில 28 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில நிர்வாகிகளுடன் முக்கிய விவாதம் நடைபெற்றிருக்கு. காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏக்களாக உள்ள தொகுதிகள் அனைத்தையுமே மீண்டும் எதிர்பார்க்குது. அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு இப்ப சிட்டிங் எம்எல்ஏக்களாக உள்ள 17 தொகுதிகளையும் கூடுதலாக தங்களுக்கு சாதகமான 11 தொகுதிகளையும் லிஸ்ட் போட்டுள்ள காங்கிரஸ் கட்சி மதுரை வடக்கு உள்ளிட்ட சில தொகுதிகளை காங்கிரஸ் கட்சியின் சில முக்கிய நிர்வாகிகள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி 42 சீட்டுகளை தேர்வு செஞ்சு அதுல 28 தொகுதிகளை பெற திட்டமிட்டிருக்கு. திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டின் போது சீட்டு நம்பர் இறுதி செய்வதிலேயே இழுபறி நடந்து வந்த சூழ்நிலையில எந்தெந்த தொகுதிகள் என்பதை அடையாளம் காண்பதிலும் சிக்கல் ஏற்படும் நிலை எழுந்திருப்பதாகவும் சொல்லப்படுது. காங்கிரஸ் விரும்பும் 28 தொகுதிகளை அடையாளம் காண 42 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை தயார் செய்ய வேண்டும்னு காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் முடிவு செஞ்சிருக்காங்க. திமுக போட்டியிட விரும்பும் சில தொகுதிகளை காங்கிரஸ் தரப்பும் தங்களுடைய பட்டியலை சேர்த்துள்ளதா கூறப்படும் நிலையில திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதிகளை ஒதுக்குவதில் சிக்கல் ஏற்படும் சூழல் உருவாகி இருக்கு. ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சட்டசபை தேர்தல்ல திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருக்கு. காங்கிரஸ் எந்தெந்த தொகுதிகள் போட்டியிட போகிறது, கடந்த தேர்தலில் போட்டியிட்டவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுமா இல்லைன்னா புதியவர்கள் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருக்கு. அதற்கு பதிலளிச்ச செல்வ பெருந்தகை, இப்பதான் எல்லா கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் தொகுதி பங்கீடு உடன்பாடும் நடைபெற்று கொண்டிருக்கு. இவை அனைத்தும் முடிந்த பிறகு எந்தெந்த தொகுதி என்பது அடையாளம் காணப்படும், அதற்கு பிறகு உங்களிடம் தெரிவிப்பேன்னு செல்வ பெருந்தகை பதில் அளிச்சிருக்காரு. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.